ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்கறதுனால நம்ம ஆசீர்வாதமா மாறி போறதில்ல. ஆசீர்வாதமான வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கான வழியை செய்யும் போதுதான் அது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாம சொல்லுங்க. நானே வழியும் சத்தியமும். அப்ப ஆண்டவர் முதல்ல எப்படியா இருக்கிறாரு? உடனே ஆசீர்வாதத்தை கையில கொடுக்கல, வழியை தான் முதல்ல ஆண்டவர் வைக்கிறாரு. இன்னைக்கு you must know the way. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணும் போது, ஆசீர்வாதத்துல போய் நீங்க நிக்க போறீங்க, கரையில போய் நீங்க நிக்க போறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென் சொல்றீங்களா? ஹalleluya. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். அந்த ஆவியானவர் தான் உன்னை கரை சேர்க்க போறார். நீ போடுற துடுப்புனால நீ கரை சேர போறதில்ல, நீ போடுற பிரயாசத்தினால கரை சேர போறதில்ல. நீ பிளான் பண்ணி திட்டத்தை போட்டு இன்னும் அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறியே சகோதரனே, சகோதரியே.